நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அவர் வானத்தையும் பூமியையும் உங்களையும் என்னையும் தமக்காக சிருஷ்டித்தார், தம்மாலே சிருஷ்டித்தார். இப்படி தமக்காக உண்டாக்கப்பட்ட பொருள் தமக்காக இல்லாவிட்டால் அவர் சும்மா இருப்பாரா? யோசித்து பாருங்கள். அதற்காக அவர் என்ன செய்தார்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவனுடைய பிரின்சிபிள்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவிக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். நான் மட்டும் ஏன் இப்படி உபத்திரவப்படுறேன்? எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுதான் எல்லாரும் சொல்றது சுய பரிதாபம். ஆனா தேவனுடைய பிரின்சிபிளோ உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது. அதுதான் அவருக்கு தெரியும், அதுதான் ஏற்றது. ஏன்னா நம்ம எல்லோரும் நம்மை நேசிக்கிறவங்க, அவரை நேசிக்காதவங்க. அதனால்தான் உபத்திரவங்கள் ஏற்றது. இயேசு கிறிஸ்துவும் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட்டவர். அதாவது தன்னை நேசிக்காதபடி தேவனை நேசிக்கிறவராக மாற்றப்பட்டவர். பூர்ணம் என்றால் முழுக்க தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன். எவ்வளவா சோதிச்சாலும் அவன் தேவனை மட்டும் நேசிக்கிறவனாக விளங்குவான். சோதனையினாலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பூரணம். இயேசு கிறிஸ்து பூர்ணப்படுத்தப்பட்டவர் என்றால் அவர் தன்னை நேசிக்காதபடிக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர், தேவனை நேசிக்கும்படிக்கு போதிக்கப்பட்டவர், சிக்ஷிக்கப்பட்டவர், சீர்படுத்தப்பட்டவர், சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர். அவர் பிறக்கும் போதே பூர்ணமான ஒரு மனுஷன் அல்ல. நம்மை போல அவர் சாதாரண மனுஷர் தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவரை பூர்ணப்படுத்தியது. இதனால்தான் அவர் பரிசுத்தமானவர், பழுதில்லாதவர், குற்றமில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர் என்று வசனம் சொல்லுகிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கையும். இயேசு கிறிஸ்துவை சிக்ஷித்து அவரை பயிற்றுவித்து அவரை போதித்து சீர்படுத்த தேவனால் முடியுமானால் அதே வேலையை நம்மிடமும் செய்ய முடியும். அவருக்கு பிதா, நம்முடைய பிதா. இதைத்தான் நாம் தேவனிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக பூர்ணப்பட்டதினாலே அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறாராம். இது எப்படி? தான் பட்ட பாடுகளினாலே அவர் பூர்ணப்படலாம். அது நியாயம், அது ஏற்றது, அது அவசியம், அது நல்லது, சந்தோஷம். ஆனால் இவர் பாடுபடுகிறாராம், அநேகர் பூரணப்படுகிறார்களாம். அதாவது அநேகர் ஜெயிக்கிறார்களாம், மகிமையில் கொண்டு வந்து சேர்கிறார்களாம். பாருங்கள், நான் தோற்றால் அநேகர் தோற்கிறார்கள், நான் ஜெயித்தால் என்னை போல அநேகர் ஜெயிக்கிறார். நான் ஜெயித்தால் தேவன் ஜெயிக்கிறார், பரலோகம் ஜெயிக்கிறது, இந்த உலகம் வெளிச்சம் அடைகிறது. நான் தோற்றால் பரலோகம் தோற்கிறது, தேவன் தோற்கிறார், உலகம் இருள் அடைகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயித்ததினாலே அநேகர் ஜெயிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக பூர்ணப்பட்டதினாலே அவரை பார்த்து அநேகர் பாடுகளின் வழியாக பூர்ணப்பட்டு இதுவல்லவா ஜீவியம் என்று கற்றுக்கொண்டு அவரை போல மாறுகிறார்கள். அநேகம் பிள்ளைகளை அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பிள்ளைகள் எப்படி? அவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் என்பது சொத்து, உரிமை. பிள்ளைகள் என்பது ஒரு பிரயாசத்தின் பலன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிரயாசத்தின் பலன். அவர்களை நான் உருவாக்குகிறேன், நான் விரும்புகிறபடி உருவாக்குகிறேன். அவர்கள் பிறந்ததினாலே என் பிள்ளைகள் அல்ல, அவளை நான் உருவாக்கி வளர்த்து போஷித்து நான் நினைக்கிறபடி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறேன். பிள்ளைகள். இதனால் தான் அவர்கள் என் பிள்ளைகள். என்னுடைய விருப்பத்தின்படி அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களை என் பிள்ளைகள் என்று சொல்ல நான் வெட்கப்படுவேன், வேதனைப்படுவேன். இயேசு கிறிஸ்து தான் உருவானது பிதாவினால். இப்பொழுது நம்மை பார்த்து பிள்ளைகள் என்று சொல்வாரானால் நம்மை அவர் உருவாக்குகிறார் தன் விருப்பம் போல.
அவர் நினைப்பது போல அவருடைய கற்பனைக்கு, அவருடைய இலக்கை நாம் நிறைவேற்றி, அவருடைய ஆசையை நாம் பூர்த்தி செய்து மகிமையில் வந்து சேர்கிறோம். இது எப்படி? அவர் எப்படி பிதாவினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்தராக, குற்றமற்றவராக, பாவிகளுக்கு விலகினவராக, வானங்களில் உயர்ந்தவராக, மாசில்லாதவராக, இப்படியெல்லாம் பட்டங்களை பெற்றவராக இருக்கிறாரோ, அப்படியே நாமும் பரிசுத்தராக, குற்றமற்றவராக, மாசற்றவராக, வானங்களில் உயர்ந்தவராக ஆவோம். அவர் ஆக்குவார். நம்மை நேசிக்காதபடிக்கு நம்மை அவர் பயிற்றுவிப்பார், சீர்படுத்துவார். தேவனை நேசிக்கும்படிக்கு நமக்கு போதிப்பார். எல்லாவற்றை காட்டிலும் அவரை உயர்வாக நேசிக்க பழக்குவிப்பார், கற்றுத் தருவார். இதனால் தான் அப்படி ஆக முடியும், ஆவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, தைரியம். இயேசு கிறிஸ்து நம்மை பயிற்றுவிப்பார், போதிப்பார். அவர் சென்ற பாதையிலே நம்மை நடத்துவார். உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்பட்டார், ஆனால் நம்மையும் பூரணப்படுத்துவார். ஒரு காலத்தில் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமாக விளங்குகிறாரோ, அப்படி நாம் அவருக்கு சந்தோஷமாக விளங்குவோம். நம்மை பார்த்து பலர் நமக்கு சந்தோஷமாக விளங்குவார்கள். அவர்கள் நமக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படிக்கு அவர்கள் பரிசுத்தராக, மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பாவிகளுக்கு விலகினவர்களாக, வானங்களில் உயர்ந்தவர்களாக, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். இது நீதிமானின் சந்ததி. 11வது வசனம், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகியிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவினாலே உண்டாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறோம். நம்மாலே பலர் உண்டாகிறார்கள். இது நிமித்தம் அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உமது நாமத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன். வேதத்தை அறிவிப்பது வேறு, நாமத்தை அறிவிப்பது வேறு. வேதத்தை போதிப்பது வேறு, அவருடைய நாமத்தை போதிப்பது வேறு. தேவனுடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். அவருடைய மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறார். அவரை நேசிக்கும் விதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உமது நாமத்தை நான் அவர்களுக்கு போதித்து. தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிது! அது நமக்கு ஏதோ ஆண்டவரே எனக்கு இறங்க, என் கஷ்டத்தை பாருங்க, என் பிரச்சனையை பாருங்க, இப்படிதான் நம்ம புலம்புறோம். ஆனா அவருடைய நோக்கம் அது இல்லை. நம்ம பிள்ளைகள்னு சொல்றாரு, அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறாரு, தேவனை அறிகிற அறிவை நமக்கு தராரு, நம்ம அவருடைய சகோதரர்னு அழைக்கிறாரு. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அவர் நம்மளை இழந்துவிட போறதில்லை. அவர் எதை நினைச்சாரோ அதை சாதிச்சு முடிச்சிடுவாரு. இதை நானும் என் பிள்ளைகளும் நாம இருப்போம். நாம் எல்லாம் போயிட மாட்டோம். நாம இருப்போம் அவரோட, அவருடைய பிள்ளையா. உபத்திரவங்கள் தான், பாடுகள் தான், கண்ணீர் தான், கடன்கள் தான், அவமானம் தான், நெருக்கங்கள் தான். மதிக்க மாட்டேங்கிறாங்க, சீர்தூக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அலட்சியம் பண்றாங்க. இருக்கட்டும், ஆனா நாம இல்லாம போக மாட்டோம். நாம அவரோட இருப்போம். 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே
அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்தவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவிய காலமெல்லாம் மரண பயம். நான் ஏற்கனவே சொன்னேன், பயம்தான் சகல பாவத்துக்கும் காரணம். அதே போல விசுவாசம்தான் சகல பரிசுத்தத்துக்கும் காரணம். இயேசுவிடம் வந்ததுக்கு அப்புறம் பயப்படக்கூடாது. பயம் அவசியம் இல்லை. நாம பிசாச அழிக்கலாம். வசனம் மிகவும் தெளிவா சொல்லுது, அவன் அழிக்கப்பட்டவன் சொல்லி. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அதற்கு அர்த்தம் என்ன? இனிமே அவன் அதிகாரி இல்லை. இனிமே மரணமோ அதனுடைய செயல்களோ நம்மை ஆள முடியாது. அல்லது மரணமோ அதனுடைய செயல்களாகிய நோய்களோ எதுவுமே, நம்மை வருத்தப்படுத்துகிற எதுவுமே நம்மளை ஆள முடியாது. இச்சைகளோ கோபங்களோ தாறுமாறான செயல்களோ குணங்களோ எதுவுமே நம்மளை ஆள முடியாது. தேவ தன்மை மட்டும்தான் நம்மை ஆள முடியும். சுயநலமான அனைத்தும் மரணத்தினுடைய அதிகாரம்தான். இச்சை, கோபம், அவதூறு, சுயநலம், தந்திரம், பிரிவினை, சகலமும் மாம்சத்தின் அனைத்து கிரியைகளும் மரணத்தினுடைய அதிகாரம்தான். மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை அழித்தார். அல்லது இனிமே அந்த அதிகாரம் நம்ம மேல கிடையாது. நோய்களுக்கு செயல் கிடையாது, நம்மை ஆள முடியாது. இனிமே நாம் மனுஷ தன்மையுடையவனா இருக்க வேண்டியதில்லை, அல்லது சுயநலக்காரனாக இருக்க வேண்டியதில்லை, என்னை நேசிக்கிறவனா இருக்க வேண்டியதில்லை. தேவனை நாம நேசிக்க பழகிறதுனால இனிமே மரணத்துக்கு என் மேல அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்லை. அவன் அழிக்கப்பட்டவன். வசனம் மிகவும் தெளிவா சொல்லுது. அவன் இருக்கிறவன் அல்ல, அவன் அழிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் இருக்கிறவன் அல்ல. அவன் இருக்கிறவன் சொன்னவன்னா அவன் அழிக்கப்பட்டவன் அல்ல. அவன் அழிக்கப்பட்டவன்றதான் வசனம் சொல்லுது. அவனை நாம இருக்கிறவன் சொல்றோம், அல்லது வசனத்தை மறுதளிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசு அழிக்கப்பட்டவன் தான், அல்லது மரணத்தின் அதிகாரம் அழிக்கப்பட்டது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுதலை. அதனால நாம பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்ம மேற்கொள்கிற எந்த ஒரு காரியத்தையும் குறித்தும் பயப்பட வேண்டாம்.